தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் ஜோசியர் ரேவதியோட ஜாதகத்தை எடுத்து கொடுத்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா நிறைய துறவுகள் கிடைக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கல்யாணத்தை பத்தி சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட பேசுறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம், உன்னுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு ரேவதி சொல்றாங்க. இந்த வீட்டுல முடிவெடுக்கிறது நான் சொல்றேன் உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் ரேவதி கோச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. ரேவதிய சமாதானப்படுத்துறதுக்காக கார்த்தியும் சுவாத்தியும் ரூமுக்கு போனா உங்களுடைய அட்வைஸ் எனக்கு தேவையில்லைன்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. கார்த்தியும் ரேவதி கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க ரேவதி பாத்தீங்கன்னா இது என்னுடைய பர்சனல் விஷயம், உங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தா நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பியா, இது என்னுடைய பர்சனல் விஷயம், நீ இதுல தலையிடாதுன்னு கார்த்தியை திட்டி அனுப்ப, ஓ அப்படியா, ஐ ஹேட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து போறாரு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுல யாருமே சாப்பிடல. சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. வீட்டுல வேலை பாக்குறவங்க கிட்ட கேக்குறாங்க யாரும் சாப்பிட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது பசங்க யாரும் சாப்பிடல, ரேவதி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது துர்கா, ஸ்வாதி, ரோகிணி இவங்க எல்லாருமே எங்க ரேவதி கிட்ட சாப்பிட சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரேவதி தனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியுடைய என்ட்ரி. யாரு மேலே உள்ள கோவத்தை ஏன் சாப்பாட்டு மேல காமிக்கிற, கடவுள் மாதிரி சாப்பாடு அப்படின்னு சொல்லி இங்க ரேவதிய சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. ஸோ 4 பசங்களையும் உட்கார வச்சு இங்க சாமுண்டீஸ்வரி சாப்பாடு ஓட்டுறாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எங்க சாமுண்டீஸ்வரியுடைய பசங்க கிட்ட சொல்றாங்க. அதாவது நான் வெளியில ஊருக்குள்ள ரொம்ப வீராப்பா கோவத்தோட இருந்தாலும் உங்களுக்கு நான் எல்லாருக்கும் அம்மா அதை சரியா செய்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ ரேவதிக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. அப்பவும் ரேவதி பாத்தீங்கன்னா தயங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா டைம் கொடுக்குறேன், நீ நைட்டு ஃபுல்லா நீ யோசிச்சுட்டு காலையில உன்னுடைய முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து எழுந்து போறாங்க. ரேவதி எடுத்து கார்த்தியை தேடி போறாங்க. சோ கார்த்தி கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அப்போ கார்த்தி நீ தான் உன்னுடைய பர்சனல் விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லிட்ட, நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன், என் தன்மானத்தை தூண்டி விட்டா நான் அந்த இடத்துல நிக்க கூட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ஒரு முடிவெடுக்க அதை பார்த்து ரேவதி, நீ யாருக்கா இருந்தாலும் கேட்காம உதவி செய்வான்னு நினைச்சேன், நான் நினைச்சது தப்பா போச்சு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்தி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அப்போ நீ யாரையாவது லவ் பண்றியா, இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தானே உங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, அப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரு பக்கத்து ஊரு, பேர் மகேஷ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காரு, ஊர்ல கொஞ்சமா நிலம் இருக்கு, ஆனா எங்க அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, நீ தான் எங்களுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா கார்த்தி ரேவதி கிட்ட ஒரு கண்டிஷனா போடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி ரேவதி கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க, மியூட்ல தான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. சோ அந்த இடத்துல ரேவதியும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன கண்டிஷன் சொல்லு அப்படிங்கும் போது ரேவதி தயங்கி நிக்கிறாங்க. பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதுக்கு அப்புறம், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னா அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு ஊருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க சாமுண்டீஸ்வரி பயங்கர கோபத்தோட ஆக்ரோஷத்தோட எழுந்து நிக்கிறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட ஊருக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.